சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சீ நிறுத்து. நான் செத்தாலும் நம்ப மாட்டேன். என்ன டென்ஷன் ஆக்காம ஓடி போயிடு. அத்தை, இப்ப எப்படி இருக்கீங்க? ஏய், நீ எதுக்குடி இப்ப நீலி கண்ணீர் வடிக்கிற? ஐயோ, இவ இன்னும் மண்டைய போடாம இருக்காளேன்னு வருத்தத்துல அழுகிறியா? ஏன் இப்படி வார்த்தையால கொல்றீங்க? நான் எப்படி அப்படி நினைப்பேன்? நீ நினைப்படி நினைப்ப. இந்த பொம்பளை போய் சேர்ந்துட்டா நம்மளும் நம்ம புருஷனும் ஜாலியா இருக்கலான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்ப. அது நடக்கலங்கவும் துக்கத்துல ஒப்பாரி வைக்கிறியோ? அடியே அண்டங்காக்கா தங்கச்சி, இது இரும்பு உடம்புடி. நீ கல்லு மாதிரி நின்னாலும் உன்னை வீட்டை விட்டு நான் துரத்தாம விட மாட்டேன்டி. அப்ப தேதி குறிச்சிட வேண்டியதுதான். ஏய், எதுக்குடி தேதி குறிப்ப? சொல்லுடி, எதுக்கு தேதி குறிப்ப? என்ன எல்லாரும் சேர்ந்து என்ன கொல்ல பாக்குறீங்களா? அந்த கேவலத்தை நாங்க ஏன் பண்ணணும்? கூடிய சீக்கிரத்துல நீங்களே உங்களுக்கு சூனியம் வச்சுப்பீங்க. ஐ மீன், குழி தோண்டி அதுக்குள்ள நீங்களே படுத்துப்பீங்க. கையில் நீ என்ன பேச்சு? பாத்தியா காமாட்சி, உன் பொண்ணு உடம்பு முழுவதும் வன்மத்தை வச்சு அலைஞ்சுகிட்டு இருக்கா. எங்களை பழி தீக்கிறதுக்கு நேரம் பாத்துக்கிட்டு இருக்கா. கையில இது கொஞ்சம் கூட நல்லதுக்கு இல்ல. ஆமா பெரியப்பா, உங்களை மாதிரி முதுகுல குத்துறவங்கள பொழைச்சு போகட்டும்னு பேசுறதோட நிப்பாட்டுறேன்ல. நான் பண்றது தப்புதான். வேணாம் கையில, மனசுல கொஞ்சமாவது ஈரம் இருக்கணும். அதெல்லாம் எனக்கு நிறையவே இருக்கு. கெட்டவங்கள கூட நம்பிடலாம், ஆனா உங்கள மாதிரி கூடவே இருந்துகிட்டு குழி பறிக்கிறான் பாருங்க, அந்த கேடு கெட்டவனெல்லாம் செத்தாலும் மதிக்க கூடாது. தொலைஞ்சது சனியன்னு பட்டாசு கொளுத்தி கொண்டாடணும். நீ எல்லாம் ஒரு பொண்ணா? அட போங்க பெரியப்பா, இதுக்கெல்லாம் அசரவன் நான் கிடையாது. உங்களுக்காகலாம் நான் பொய்யா கூட பரிதாபப்பட மாட்டேன். போதும் கையில, வடிவு இப்பதான் செத்து பொழைச்சு வந்திருக்கா. ஆறுதலா இல்லனாலும் பேசியே கொள்ளாத. யார் செஞ்ச புண்ணியமோ தெரியல, என் பொண்டாட்டி பொழைச்சுக்கிட்டா. இப்ப சொன்னீங்களே, இதான் 100ல ஒரு வார்த்தை. எப்படி பெரியப்பா மண்ட முழுக்க விஷத்தை நிரப்பிக்கிட்டு உங்களால மட்டும் ஒரு நல்லவர் வேஷம் போட முடியுது? வேணாம் கையில, அழுது புலம்புறவங்க கிட்ட ஆறுதலா இல்லனாலும் அனாவசியமா வார்த்தைகளை கொட்டாத. நான் மட்டும் வடிவ ஒரு அரை மணி நேரம் லேட்டா ஆஸ்பத்திரி கூட்டு வந்திருந்தா, ஐயோ அதை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலையே. ஏன் பெரியப்பா, வீட்லயும் அரை மணி நேரத்துக்குள்ள ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும்னு சொன்னீங்க, இங்கேயும் அரை மணி நேரத்துக்குள்ள கொண்டு வந்துட்டேன்னு சொல்றீங்க. அது எப்படி அரை மணி நேரம் தவறுனா அவங்க பொண்டாட்டி போய் சேர்ந்துருவாங்கன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? என்ன, நீங்க தான் வீட்டுக்குள்ள பாம்பு விட்டீங்களா? ஐயோ, ஆதங்கத்தை கொட்டுறேன்னு இந்த மனுஷன் இப்படி உளறி கொட்டுறாரு. இப்ப நான் என்ன சொல்லி சமாளிக்கிறது? கடவுளே சொல்லுங்க, நீங்க தானே வீட்டுக்குள்ள பாம்பு விட்டீங்க. என்ன கையில, அரை மணி நேரம் லேட்டா வந்திருந்தா உன் பொண்டாட்டி உயிரை காப்பாத்திருக்க முடியாதுன்னு டாக்டர் தம்பி சொன்னாருல்ல. அதத்தான் அவர் திரும்ப சொல்றாரு. இல்லங்க, ஆமா ஆமா, லேட்டா வந்து ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன, ஒரே ஒரு தடவை உயிர் போயிருக்கும். கையல் மா, நீ வேற வெட்டியா சீனை போட்டுட்டு இருக்காங்க, அது தெரியாம நீ கோரஸ் பாடிட்டு இருக்க. சரி, டைம் ஆகுது, வீட்டுக்கு போலாம் வா. பாத்தியா காமாட்சி, நான் செத்து பழிச்சிருக்க, அவ அதை எதையும் கண்டுக்காம பெல் அடிச்சது ஸ்கூல் பிள்ளைங்க ஓடுற மாதிரி டைம் ஆகுது, வீட்டுக்கு போலாங்கிறா. அதான் பொழைச்சிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு வெட்டி பில்டப்? இப்ப நீ வரப்போறியா இல்லையா? மூர்த்தி, கையில் எனக்கு இங்க நிக்கவே கடுப்பா இருக்கு. நீ அம்மாவை கூட்டிட்டு வா, நான் கிளம்புறேன். கையில் திமிரு பிடிச்சவ. ஐயோ
போயிட்டாளா? ஒழியட்டும். அமைதியா இரு.